இன்னைக்கு வீடியோவில் குக்கரில் 2 விசில் விட்டால் போதும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்க மாதிரியான ஒரு தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி கடையல் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு 2 பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா தோல் நீக்கிட்டு நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 பூண்டும் அதை மாதிரி நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விட்டுக்கலாம். பூண்டுலாம் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும், அதனால அது தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் வதங்கினது சேர்த்துட்டு ரெண்டையும் கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ 2 பச்சை மிளகாய் அதை மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் விசில் தான் விட போகிறோம், அதனால் இது ரொம்ப சுருங்க வதங்கணும்னு இல்லை. எண்ணெயில் கொஞ்சமாக எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப மசாலாக்கள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு தக்காளி கடையில் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம 2 விசில் விட்டுட்டு இதை எடுக்கும் போது நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கடையல் ரெடி ஆயிரும். இப்போ 2 விசில் விட்டாச்சு, எடுத்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கலாம். கடையல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா தண்ணியாக இந்தளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச அந்த தக்காளி கடாயில் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவையும் சேர்த்துக்கலாம். இது அரிசி மாவு, நீங்கள் பச்சரிசி மாவு எதுனாலும் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு தண்ணியாக இருந்ததெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நம்மளோட கடையல் கெட்டியாகி திக்கானதும் இதில் நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கடையல் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இட்லிக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தது, இப்போ நம்ம மாவையும் சேர்த்துட்டு கலந்து விடும் போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமே நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் இது திக்காகி வரும். இது சூடான இட்லியோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சிம்பிளாக 2 விசிலில் நம்ம செய்யக்கூடிய இந்த தக்காளி கடையலை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.